ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்க எல்லாரையும் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வசனம் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். நான் உங்களிலும், நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நீங்க ஜெயிக்கணுமா? இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த போராட்டத்தை தான் நீங்க ஜெயிக்கணுமா? இந்த பிரச்சனையை நீங்க மேற்கொள்ளணுமா? இந்த அழுத்தங்களை நீங்க மேற்கொள்ளணுமா? ஒரே ஒரு வழி, ஆவியானவரிடம் தோத்துடுங்க. பரிசுத்த ஆவிகிட்ட போய் சொல்லுங்க, ஆவியானவரே நான் தோத்துட்டேன், நான் தோல்வியை பெற்றிருக்கிறேன், நான் தோற்றுவிட்டேன், நீங்கள் ஜெயித்தவர், நான் தோத்துட்டேன் ஆவியானவர்னு சொல்லுங்க. நீங்கள் எப்படி ஜெயிக்க போறீங்க மட்டும் பாருங்க. ஆவியானவர் ரொம்ப பயங்கரமானவருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பவர் மிக 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 முக்கியமான ஒரு நபர். வார்த்தையை எடுத்துடலாம், ஆனால் அந்த வார்த்தையை ப்ரெசன்ட் பண்ணணும், அந்த வார்த்தையை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் கம்பல்சரி தேவை. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்ம கரங்களை தட்டுறது, அந்நிய பாஷை பேசுறது, அது ஒரு அடையாளம். அது இருக்கு, இல்லைன்னு இல்லை, அது இருக்கு. ஆனால் அது மட்டும்தான் கிடையாது அவருடைய வேலை. அவருடைய வேலை நமக்குள்ள வந்த பிறகு நாம் என்ன செய்யணும், எவ்வளோ நேரம் ஒரு இடத்துல இருந்து பேசணும், இவங்ககிட்ட எவ்வளோ நேரம் பேசணும், இவங்ககிட்ட எவ்வளோ நேரம் பேசணும், நம்முடைய அளவை மீறி நம் கிராஸ் பண்ணும் பொழுது ஒரு பிளாக் ஒன் பண்ணுவார். போதும், கிளம்பு, போதும், ஸ்டாப் பண்ணிக்கோ, இந்த வேர்டை நீ யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம், இங்கே நீ உன்னை பெருமையாக காமிக்கிற, இந்த வீண் செலவு நீ பண்ணியிருக்க வேண்டாம், இது தேவையற்ற ஒரு காரியம் அப்படின்னு உள்ளத்திலிருந்து பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறாரு பாருங்க, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவருக்கு ஃபீட் பண்ணினே இருங்க, அவரோடு கூட இணைஞ்சே இருங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. அவர்களுக்கு தோக்க விட மாட்டார். இந்த உலகத்தில் தனிமையாக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க. எப்படி இருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருந்தால் தான் இருப்பீங்க. அவர் விட்டுறாதீங்க. அவர் துக்கம் அடைஞ்சிற மாதிரி எதுவும் செஞ்சிட வேணாம். அவர் இது வேணான்றாரா, அவருக்காக நம்ம அந்த காரியத்தை தூக்கி போட்டுட்டு தான் வரணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வேணான்னு சொல்கிறாரா, நம்ம அதை தூக்கி போட்டு வந்து தான் ஆகணும். இவங்க கூட ரொம்ப நேரம் பேசாதன்னு சொல்கிறாரா, அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இந்த காரியத்தை நீ செய்யாதன்னு சொல்கிறாரா, அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏங்க, அப்போ தான் அவர் நமக்குள்ளே வாசம் செய்வார். ஆவியானவர் என்பவர் நாம் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் எனக்குள்ளே நீங்கள் செயல்படுங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது கிடையாது. ஆவியானவர் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழணும், ஆகவே எனக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் தரித்திருங்க, என்னை கைட் பண்ணுங்க, என்னை டைரக்ட் பண்ணுங்க, நீங்கள் விரும்புகிறபடி நான் வாழ்கிறேன். நம்ம அந்நிய பாஷை பேசணுமா கேட்டிங்கன்னா நெசசரி பேசணும். ஆவிலிருந்து ஜெபிக்கணுமா கேட்டிங்கன்னா வெரி வெரி நெசசரி, ஆவிலிருந்து நாம் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே லூக்கால போடப்பட்டிருக்கும், அந்த பிள்ளை ஆவியில் பலன் கொண்டு அதிகாரம் உடையவராய், அடுத்து அதோடு முடியல, அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவது அப்படியே நாம் சத்தம் போட்டு குதிச்சு, அதெல்லாம் ஒரு அடையாளம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோட நடத்துதல் இருக்கு பாருங்க, உங்க எதிர்க்க எப்பேற்பட்ட தடை வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஸோ நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவி பெறலைன்னா பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்க கூட தக்க வைத்துக் கொள்ளுங்க. உங்க அறையிலே அவர் வைத்துக் கொள்ளுங்க. உங்களோட இருங்க. அவர் கூடவே வாழ்க்கையை வாழுங்க. அவரும் நீங்களும் ஒன்றா இணைஞ்சிருங்க. அவர் துக்கப்படுத்திடாதீங்க. அவர் மீண்டும் ரொம்ப நேரம் ஆகும் அவர் சரியாக. அவர் கஷ்டப்படுத்திடாதீங்க. அவருக்கு இந்த காரியம் பிடிக்கலன்னு தெரிஞ்சிடுச்சா, ஒரு முறை அடிபட்டுட்டுமா, திரும்ப அவருக்கு பிடிக்காத ஒன்று செய்யாதீங்க. அவர் ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க. அவரோடு கூட இணைஞ்சு கொண்டு ஆவியானவரை இன்னும் வழிந்து ஓடுங்க, இன்னும் வழிந்து ஓடுங்க. கேன் ஐ டெல் யூ சம்திங்? ஆவியானவருக்கு அளவேல் உங்களுக்குள்ள வழிந்து ஓடிக்கொண்டே இருப்பார். உங்களுக்குள்ள வழிந்து ஓடிக்கொண்டே இருப்பார். அவர் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் பலனாக இருப்பீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கும்.
உங்கள் ஊழியத்தை அப்போ தான் நீங்கள் சரியாக செய்ய முடியும். வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாமல் நேர்கோட்டில் நீங்கள் போனோம் அப்படின்னா, நீங்களும் நானும் போனோம் அப்படின்னா, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அவர் இருந்தால் தான் நம்ம கண்டித்து உணர்த்துவார். நீ பண்ணது தப்பு, நீ ஏன் இதை பண்ணு. பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருங்க. அவரை ப்ரீத் பண்ணுங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, பரிசுத்த ஆவிக்கிட்ட தோத்துருங்க. ஆவியானவரை நான் தோத்துட்டேன், நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, நான் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறேன், நீங்கள் தான் ஜெயித்தீங்க. அவர்கிட்ட யார் தோக்குறோமோ அவங்கள அவர் ஜெயிக்க வைப்பார். என்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் பரிசுத்த ஆவியானவர். அவர் கொஞ்சம் நம்மளை விட்டு போயிட்டார்னா நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன், எங்கே நான் தவறு பண்ணு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன். எங்கே அவரை துக்கப்படுத்தினேன், ஜோக் அடிச்சேனா, ஃபோன் யூஸ் பண்ணேன்னா, கொஞ்சம் லேசினஸாக இருந்தேனா, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தேனா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவேன், ரூட்டை கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்ச ரூட்டை சரி செய்வேன். அவரை ஆவியானவர் என்னை மன்னிச்சிருங்க, எனக்குள்ளேருந்து மீண்டும் வழிந்து ஓடுங்கன்னு அவர் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் அவர் எனக்குள்ளேருந்து வழிந்து ஓடுவார். ஆனால் உங்கள் கூட தான் இருக்கிறார். துக்கம் அடைச்சிட்டார், இவ்வளோ தான் விஷயம். ஸோ அகெயின் வெரி ஹாப்பி டு see you all again. இன்றைக்கி நான் எடுத்த வசனம், இது ஆவியானவர் கொடுத்த வசனம், ஆதியாகமம் 15. எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஜெனசிஸ் சாப்டர் 15 வாசிக்கிற கவனிங்க. 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆவிக்குரிய மக்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ many are called but some are chosen. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவங்களுக்கு அவர் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய தரிசனத்தையும், அடுத்து நான் உன்னை கொண்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். நீங்கள் வழக்கம் போல் ஜெபிச்சுட்டு இருப்பீங்க, வழக்கம் போல் இன்றைக்கி ஜெபிக்கலான்னு ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. சடனாக உங்கள் ஜெபம் மாற்றப்பட்டு தரிசனத்தில் அப்படியே பார்ப்பீங்க, ஒரு இடத்தையோ அல்லது ஒரு ஊழிய பாதையோ அல்லது ஒரு சில காரியத்தையோ அவர் உங்களுக்கு காமிப்பார். இதில் என்ன பெரிய ட்விஸ்ட்டு, என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அவர் நமக்கு சொல்கிறது நம்புகிற மாதிரியே இருக்காது, நடக்கிற மாதிரியே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள், என்னை ஆண்டவர் கூப்பிட்டு அழைத்து, நான் உன்னை கொண்டு இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னார்னா, அது எடுத்தோன்னு நம்பிட முடியுமா? இட் இஸ் வெரி ஹார்ட். ஒரு காரியம் ஒன்று, இந்த பூமியில் கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். ஆனால் அவருடைய காரியத்தை செய்யறதற்கு ஆட்கள் வேண்டும், சரீரம் வேண்டும். அதுதான் நீங்களும் நானும். அவர் நமக்கு ஒன்று சொல்லிட்டார், இது நடக்க போது, நான் அதை நடத்த போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா, அது நம்மளுடைய அளவிற்கு ஈக்குவலாக இருக்காது. நம்ம சந்ததியால் அது செஞ்சு முடிக்க முடியாது. ரொம்ப பெரிய ஒரு தரிசனமாக இருக்கும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, நாம் விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இப்போ எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. கிதியோனை அழைக்கிறாரு, கிதியோன் நம்பவே இல்லை. 2 முறை டெஸ்ட் வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் அது கரெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அதை ஒத்துக்கிறார். சரி நான் வரேன், உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார் என்றால் அதை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புங்க. சொன்னது தேவன், அது நிச்சயமாக அவர் நடத்துவார்.
அதை நீங்கள் விசுவாசித்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை. ஒருவேளை நீங்கள் ரொம்ப பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு வரேன், ஆனால் எந்த விதமான மாற்றமும் தெரியல, இது நடக்குமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நடக்கலையா இல்லை நடக்காதா? இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை, ஓகே. நாளைக்கு நடக்காதுன்றதுக்கான கேரண்டி உங்ககிட்ட என்கிட்ட இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு இந்த காமிச்ச அந்த தேசம், அந்த பூமி, ஆபிரகாம் அழைக்கிறாரு. ஆபிரகாமே வா, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஒரு பெரிய திரள் கூட்டமா ஆக்குவேன், உன்னை தகப்பனா ஆக்குவேன் அப்படின்னு அழைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு குழந்தை ஒன்று வரும், சந்ததி பிறக்கும் அப்படின்றாரு. நடந்ததா? 25 வருஷம் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் யார்? நடந்ததில்லை. ஈசாக்கு பிறப்பதற்கான அறிகுறியே இல்லை, ஆனால் ஈசாக்கு பிறந்தார்ல. தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த தரிசனம், அந்த தரிசன பூமி, அந்த நிலம், அங்கே ஆலயம் கட்டப்படும்னா அங்கே ஆலயம் கட்டப்படும். அங்கே ஆலயம் வரோம்னா அங்கே ஆலயம் வரும், வந்து தான் ஆகணும். மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. மீண்டும் நான் அது பதில் தரேன், நடக்கலையா இல்லை நடக்காதா? இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான அறிகுறி இல்லைன்றது ஓகே, ஆனால் நாளைக்கு another word I need to tell you. எதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் இவ்வளோ ஹார்டான பாத்தில் கொண்டு போறார்? ஏமாற்றத்தை கொடுப்பதற்காகவா? உங்களையும் என்னையும் ஏமாற்றுவதற்காகவா? அப்புறம் எதுக்கு இந்த வனாந்தரமான வாழ்க்கை? அப்புறம் நீங்கள் நானும் இரவும் பகலும் வேதத்தை எடுத்து தியானம் செய்யணும்? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்க கூடயே இருக்கிறாரு, நிழலா இருக்கிறாரு? எதற்காக உங்களை விட்டு விலகாம இருக்கிறாரு? இந்த காரியத்தை கர்த்தர் எடுத்து நம்ம பெறல அப்படின்னா எதற்காக இந்த வனாந்தரமான பாதை? நீங்களும் நானும் அப்படியே ஹாப்பியா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாமே. இந்த தரிசனத்தை கர்த்தர் காமிச்ச பிறகுதான் இவ்வளவு மோசமான நிலைமை நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த காரியத்தை கொடுத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொன்ன பிறகுதான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் மோசமா போச்சு, வனாந்தரமான பாதைகளுக்குள்ள போயிருக்கிறோம். ஆனா இங்க என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, உண்மையா கர்த்தர் தான் நமக்கு இதை சொன்னாரா? இது இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்கலையே. எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கடந்து வராங்க. வந்தா செங்கடல். மோசே உடனே போயிட்டு முறையிடுறாரு தேவனாகிய கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே இங்க பாருங்க செங்கடல். மோசே என்கிட்டயே முறையிடுற, நீ போ, உன் கையில் என்ன இருக்கு? கோல் இருக்கா? ஆமா, நீ போயிட்டு சமுத்திரத்தை அடி, நீ போயிட்டு கடலை 2 பிளந்துரு. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை காமிச்சிட்டாரா? ஒரு பூமியை காமிச்சிட்டாரா? ஒரு தேசத்தை காமிச்சிட்டாரா? ஒரு ஊழிய பாதையை காமிச்சிட்டாரா? இந்த காரியத்தை கர்த்தர் காமிச்சிருக்கிறாரா? நீங்க தான் ஆரம்பிக்கணும், நான் தான் ஆரம்பிக்கணும். ஆண்டவர் செய்வாருங்க. அது வரைக்கும் நான் அமைதியாக காத்திருப்பேன். அமைதியாக காத்திருக்கிறது ரொம்ப குட், இட்ஸ் வெரி குட். ஆனால் அது ஆக்ஷனில் காமிக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், அந்த காரியத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க, நானே யோசிச்சு பார்க்குறது. ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுற அந்த காரியம் நடந்த பிறகு, தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்ற பிறகு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு அதிசயம் நடக்குதுங்க. நீங்களும் நானும் ஒரு ஃபோன் கால் ரிசீவ் பண்ணுறோம், இது மாதிரி இந்த காரியம் நடக்குது, இப்படி ஆயிடுச்சு, இப்போ உனக்கு தான் இந்த காரியம் தேவன் தருகிறார். அந்த நம்பர்கிட்ட தான் நீங்கள் குட் நியூஸ் ரிசீவ் பண்ணுறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அவ்வளோதான், ஐ எம் கெட்டிங் ரெடி அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், விசுவாசம் என்பது நடந்து முடிந்த பிறகு நான் ரெடி ஆவேன், நான் தயாராகுவேன் என்பதல்ல. ஐ எம் ரெடி, வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் யுவர் மூமெண்ட். நான் தயாராக இருக்கிறேன், உங்களுடைய செயலுக்காகவும் உங்களுடைய அதிசயத்திற்காக நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன்.
நீங்கள் என்னை நாளைக்கு கானானுக்குள்ளே போன்னு சொன்னால் நான் போயிடுவேன். நாளைக்கு எகிப்திலிருந்து வெளியே வான்னு சொன்னால் நான் வெளியே வந்துடுவேன். நான் தயாராக இருக்கிறேன். நான் ஆவியானவரோட உடன்படிக்கையிலே இருக்கிறேன். அவர் விட்டு விலகலை. அவர் துக்கப்படுத்த மாட்டேன். ரெடியாக இருக்கிறேன். அந்த சிங்காசனத்தில் நீங்கள் என்னை கூட்டு போயிட்டு அமர வைக்கும் பொழுது ஐம் ரெடி. அபிஷேகம் செய்யப்படுறார் தாவீது. ஆனால் எங்கே போகிறார்? வனாந்திரத்தில் இருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் சொல்வார், உன் பிராணனை வாங்க தேடி நம்ம மறிச்சிட்டான், நீ போ சிங்காசனத்தில் அமரு. யுவர் ட்ரைனிங் பீரியட். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நான் நம்மளுக்குள்ள ஒரு கேள்விக்குறி வந்திருக்கோம். இது உண்மையாக கர்த்தர் தான் சொன்னாரா? கர்த்தர் சொல்லனா எதற்காக நீங்க இவ்வளோ ஒரு ஹார்டான வனாந்தரத்தை கடந்துட்டு இருக்கீங்க? கர்த்தர் உங்களுக்கு சொல்லலைன்னா எதற்காக இரவும் பகலும் வேதத்தை பக்கத்திலே வச்சுட்டு தூங்கும் பொழுது பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறது, உடனே எடுத்து வாசிக்கிறது, காலையில் 3 மணிக்கு எடுத்து வாசிக்கிறது, 4 மணிக்கு வாசிக்கிறது, உபவாசம் போட்டு ஜெபிக்கிறது, ஏன் அதை பண்றோம்? கர்த்தர் சொல்லலன்றோம், இந்த வனாந்தரம் ஹார்டா இருக்குன்னு சொல்றோம். ஆனா ஏன் காத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா, அவர் உங்களையும் என்னையும் ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏங்க? அவர் சொன்ன இடத்துல கொண்டு போய் நம்மளை அமர வைப்பதற்காக. ஆனால் அதற்கு முன்பதாக ரொம்ப மோசமான மனிதரை நீங்கள் பார்க்கணும். வெப்பத்தை பார்க்கணும், குளிர்ச்சியை பார்க்கணும், சூடை பார்க்கணும், ட்ரையை பார்க்கணும், வெட்டை பார்க்கணும், மழையை பார்க்கணும், சூறாவளி பார்க்கணும். அப்போ தான் நீங்களும் நானும் அந்த இடத்துல போய் அமர முடியும். இராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறாங்க, அவங்கள ட்ரைனிங்லாம் பார்த்துருக்கீங்களே? ஏங்க ஏன் அவ்வளோ ஹார்டான ட்ரைனிங் கொடுக்குறாங்க? சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கான எனக்கான வார்த்தை. அவர் தான் உங்களுக்கு இந்த தரிசனத்தை காமிச்சார். வசனத்தை கொடுத்து அவர் தான் காமிச்சிருக்கிறார். எப்பவும் தயாராக இருங்க. எப்போ வேண்டும் என்றாலும் நீங்கள் நற்செய்தியை பெறலாம். உங்களுக்கான பிரேக் த்ரூ எப்போ வேணுனாலும் நடக்கலாம். நடந்த பிறகு நான் தயாராவேன், நான் ஓடுவேன். இல்லை, ஐம் ரெடி. நான் தயாராக இருக்கிறேன். வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிறேன். இப்போ ப்ரிப்பேர் ஆகிறேன். எப்படி அதை நடத்தணும், எப்படி பண்ணணும், எப்படி ஆலயத்தை கட்டணும், எப்படி ஆத்துமாக்களை பாதுகாத்து கொள்ளணும், எந்த மாதிரி வார்த்தையை எடுக்கணும். நான் யோசிச்சேன், இந்த வார்த்தை எதற்காக அப்படின்னு. ஆவியானவர் பேச சொன்னார், அதுக்காக தான் பேசுகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. தேவன் உங்களுக்கு காண்பித்த அந்த தரிசனம் நடக்கும். நீங்கள் எப்படி தான் வழி விலகி போனாலும் யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் ஒரு சில காரியம் நம்ம தவறு பண்ணியிருப்போம். இப்போ அதை பற்றி நம்ம யோசித்தாலே ஹார்ட் அப்பா அப்படின்னு ஒரு பயம் வருது. ஆனால் பட் ஆரம்பத்தில் தைரியமாக பண்ணோம். எப்படி இப்போ ஏன் அந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னா, வார்த்தை உள்ள வருது, தரிசனம் அந்த இடத்துக்கு ஏற்றவாறு. இடம் ரெடியாக இருக்குங்க. கானான் தயாராக இருக்கு. கானானுக்குள்ளே போக மக்கள் தயாராகலை. நமக்கான தரிசனம் ரெடியாக இருக்கு. ஆனால் நாம் இன்னும் தயாராகலை. அப்படி தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ தான் அதை ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு ராஜா போல அமர்ந்து அதை ஹேண்டில் பண்ணணும். ஆனால் ஒன்றே ஒன்று, எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தாழ்மையை கொடுப்பார். நாளைக்கு நமக்கு அதிசயம் நடந்த பிறகும் நம்ம ஆட மாட்டோம். ஏன்னா எகிப்தில் மக்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு எல்லாம் பிரமாணத்தை கொடுத்த பிறகு கர்த்தர் சொல்வார், இங்க பார், இதுவும் கை பலத்தில் நடந்து நீ சொல்லக்கூடாது, இது கர்த்தர் செய்தார் நீ சொல்லணும், சரியா அப்படின்னு வரும். அதே தான் உங்களுக்கு எனக்கும். நாளைக்கு நீங்களும் நானும் காத்திருந்த அந்த நாட்கள் முடிந்த பிறகு தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற அந்த இடத்துல அமர வைக்கும் பொழுது, இது என் பலத்தில் வந்ததல்ல, அவருடைய பலத்தில். அவர் என்ன நடத்தினாரு, ஏங்க நடத்தினாரு? அவருடைய வேலையை நான் செய்யறதுக்காக இந்த சரீரம் தேவைப்படுகிறார். ஒண்ணுமே இல்லைங்க. தட்ஸ் ஆல். உங்களுக்கு வீடு வேணுமா, அவர் பார்த்துப்பார். உணவு வேணுமா, அவர் கொடுப்பார். கார் வேணுமா, அவர் கொடுப்பார். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றே ஒன்று, அவருக்கு என்ன வேணுமோ அது ஓகேப்பா சைன் போட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு எனக்கும் வேலை. ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்க, லைஃப் இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு. அப்போ என்கிட்ட பேசின தரிசன வார்த்தை அப்போ அவ்வளோதான் போல தெரியுது. அவ்வளோதான் அப்படின்னா எதற்காக இந்த வனாந்தரத்தில் இன்னும் நீங்கள் இருக்கிறீங்க? இன்னும் ஏன் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா, அவர் விசுவாசிக்க வைக்கிறார். அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார்.
அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை கடைசி வரைக்கும் நீங்கள் வேணா நம்புங்க, நம்பலனா போங்க. ஒரு நாள் நிச்சயமா நீங்க போய் அந்த சிங்காசனத்தில் அந்த இடத்துல போய் அமருவீங்க. அவர் என்ன தரிசனத்தை உங்களுக்கு காண்பித்தாரோ அதை நீங்க நிச்சயமா செய்வீங்க. இப்போ நடக்கிறத பார்த்து சந்தேகப்படாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நடக்கல, ஆனா நாளைக்கு என்னன்னா நடக்கலாம்ல. அப்போ வரைக்கும் கிதியோன் ஒரு சாதாரண நபர், கர்த்தருடைய தூதனான ஒரு தரிசனமாகிறார். அதற்கப்புறம் பராக்கிரமசாலி. அதுதான் உங்களுக்கும். நீங்க கேரி பண்ற தரிசனம் ரொம்ப பெருசு. அதனாலதான் உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் ரொம்ப பெருசு. நடக்கும், நடத்துவார். நீங்க நானும் சூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள போல, அந்த தரிசனத்தை போராடி வாங்கல. அவர் நம்மை அழைத்து அவர் தரிசனத்தை காமிச்சார். அப்போ அவர் காண்பித்து இருக்கிறார் என்றால் அது நடக்கும். ஆபிரகாம் தரிசனத்தை பார்க்கல, கர்த்தர் வந்து சொல்றாரு இப்படி நடக்கும் ஆபிரகாம். 15:1 ஆபிரகாமே நீ பயப்படாது. ஏங்க பயப்படக்கூடாது? நான் உனக்கு மகா பெரிய பலன், உனக்கு கேடகமாக இருக்கிறேன். நீங்களும் நானும் தான் அந்த வாக்குத்தத்தத்துக்குரியவர்கள். பயப்படாதீங்க. தேவன் சொன்ன அந்த கானானை நீங்களும் நானும் சுதந்தரிப்போம். தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயம் நடக்கும். சந்தேகம் மாத்திரம் படாதீங்க. நடக்காத மாதிரி சிம்டம்ஸ் போடப்பட்டிருக்கும். ஏனாக்கேர் இருப்பாங்க, கில்காசேர் இருப்பாங்க, ராட்சதர் இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. சொன்னது அவர், அவங்களை துரத்த வேண்டியது அவர். ஆனால் யாரை கொண்டு துரத்துவார் என்றால் உங்களை கொண்டு, என்னை கொண்டு. நாளைக்கு நடந்த பிறகு என் ரியாக்ஷன் வந்து சூப்பராக இருக்குங்க, பவர்ஃபுல்லாக இருப்பேங்க என்றது வந்து ஹியூமன் நேச்சுரல். ஆனால் பிஃபோர் தட் நான் தயாராக இருக்கிறேங்க. இப்போ தயாராக இருக்கிறேங்க. இப்போ எனக்கு அதிசயம் நடந்தாலும் நான் போய் சுதந்திரிப்பேங்க. நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா பாருங்க, நான் அந்த இடத்துல இருக்கேன்னா பார்ப்போம். நடந்து அவர் கையில் கொடுத்த பிறகு இல்லை, ஆவியானவர் என்ன நீங்கள் தானே நேரத்தை காமிச்சிங்க? ஆமாம். நீங்கள் தானே இப்படி செய்வேன்னு சொன்னீங்க? ஆமாம். நான் ஜெபிக்கிறேன். ஓகே. அது மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே. நான் ரெடியாக இருக்கிறேன். ஓகே. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன். ஒரு நாள் நீங்கள் அதிசயத்தை நடத்துவீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை, எனக்கான வார்த்தை. யாராகிலும் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தீங்க, தேவன் என்னை கைவிட்டார், இது என்னென்னமோ கொடுத்தாரு, இப்படிலாம் நடக்கும்னாரு, ஆனால் எதுவுமே நடக்கலை. உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு? நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. அவர் சொன்னதை நீங்கள் நம்புறீங்களா, அல்லது அது நடக்கும் போது நடக்கட்டையா அப்படின்னு தூக்கி போட்டீங்களான்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவர் சொன்னதுக்கான ப்ரிப்பரேஷன்ல ஆயத்தத்தில் இருங்க. ஏற்ற சமயம் வரும், அவர் நடத்தி உங்களை கொண்டு போவார். ஆமே. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து மாத்திரம் போயிடாதீங்க. உங்களுக்கு முன்பதாக செங்கடல் இருந்தா பயந்துடாதீங்க. உங்ககிட்ட வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அதை நீங்க பேசினா அது பிளந்துடும். தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருந்தாருன்னா அதை அவர் நிச்சயம் நடத்துவார். அவர் நடத்துற வரைக்கும் நீங்கள் நான் அமைதியாக இருக்கக்கூடாது. அதற்கான ப்ரிப்பரேஷன்ல இருங்க, தயாரா இருங்க. எப்பொழுது வேண்டும் என்றாலும் அதிசயம் உங்களுக்கு நடக்கும். எந்த செகண்ட் வேண்டும் என்றாலும் நடக்கும். ஒரு இரவுல என்ன வேணா நடக்கலாம். உங்களுக்கான வார்த்தை, எனக்கான வார்த்தை. ஆயத்தமாக இருங்க. பி ரெடி. அவர் நிச்சயம் இதை நடத்தி முடிப்பார். எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள் லைஃப். சில பேர் ரொம்ப தப்பான முடிவில் போயிட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நடக்காது. லைஃப் இப்படியே போக போகுது. எதுக்கு இந்த தரிசனத்தை, டைம் தான் வேஸ்ட், இதுக்காக ஜெபித்து நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த காரியத்திற்காக ஜெபிச்சு எங்கே இது ஒன்றுமே நடக்கலைன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆபிரகாமுக்கு 75 வயதில் சொல்கிறார் பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு. 100 வயதில். சில பேர் யோசிச்சிருப்பீங்க சந்ததியெல்லாம் இருக்காது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்கிறீங்க. அவர் இன்னும் முடிக்கலை. அவர் இன்னும் எழுதி கொண்டு தான் இருக்கிறார். சில பேர் இங்கே யோசிக்கலாம், என் வாழ்க்கை இப்படி தான் போகும், நானும் அவரை ரொம்ப வருஷமாக தேடிட்டு வரேன், உத்தமமாக தேடுறேனே, ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கலையே, ஆனாலும் நான் விட மாட்டேன் அவருன்னு அப்படி இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற சமயம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த நேரம் ரொம்ப கிட்ட வந்திருக்கு. அந்த நேரம் ரொம்ப கிட்ட வந்திருக்கு. உங்களுக்குன்னு டைம் வைத்திருக்கிறார். முன்கூட்டியே கொடுத்துருந்தாருன்னா அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த லைஃபோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேபி, அந்த குழந்தையோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஈசாக்கோட வேல்யூ என்னன்னு ஆபிரகாமுக்கு தெரியும். நிலத்தோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு இப்போ புரியும். ஊழியத்தினுடைய வேல்யூ என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியும். ஆத்மா பாரம் என்னன்னு புரியும். கர்த்தருடைய ஊழியம் எவ்வளோ கடினமானது, எவ்வளோ கஷ்டமானது, எவ்வளோ பயபக்தியான ஒரு காரியம்.
அதை நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த வனாந்தரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த வனாந்தரமான பாதை. ஆனால் இந்த வனாந்தரத்திலே வாழ்க்கை முடிஞ்சிடும் மாத்திரம் நினைக்காதீங்க. இந்த வனாந்தரத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பாதையில் நடத்துகிறார். ஆவியானவரோடு கூட இருங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் ஊழியம் நல்லா இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், உங்களுக்கு எந்த குறையும் வராது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, எழும்பி பிரகாசிங்க. உங்கள் ஒளி வந்தது, அவர் நடத்தி முடித்த பிறகு நான் சந்தோஷப்படுவேன்றது நேச்சுரல். நான் ஹாப்பியாக இருக்கிறேன். ஏங்க நடக்க போகுது, நடத்திட்டார். இதாங்க உண்மை. நடத்தி முடித்து வச்சுட்டார். நீங்கள் அதுக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் வனாந்தரத்தினுடைய முடிவு காலம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் வெரி க்ளோஸ் டு யுவர் டெஸ்டினி. உங்களுடைய தரிசனம், உங்களுடைய லக்கை நோக்கி ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் நானும் அதிகமாக விசுவாசிக்கிறோம். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் அவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் மேலே என் மேலே இரக்கம் வைத்து உங்களையும் என்னையும் அழைத்து தரிசனத்தை கொடுத்து அதை நடத்த அவரே பலன் தருகிறார். பி ரெடி, கெட் ரெடி டு possess தி land. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு பிளெஸிங்காக இருந்ததுன்னா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, அவருக்கு கனத்தை செலுத்துங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இது தேவன் தந்த வார்த்தை, இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. மீண்டும் 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 வார்த்தையில் கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.